உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆமா, எங்க கிளம்பிட்ட? லாஸ்ட் டைம் தடுத்த மாதிரி இப்ப நீ என்ன தடுக்கலையா? ஓ, ஃபைனலி நீ ரியலைஸ் பண்ணிட்ட இல்லையா? இதுதான் நிஜம், ரைட்? இன்னும் சில மணி நேரம் தான் இருக்கு லக்ஷ்மி. மிஸ்ஸஸ் ரிஷி ஓப்ராயா இந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நீ எக்ஸ் வைஃபா மாறிடுவ. அதோட யார் வைஃபா வாங்க? மீ. கௌதமோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. அவங்க மீட் பண்ண கூப்பிடுறாங்க. வேற ட்ரெஸ் மாத்திட்டு கீழே வந்து. யூ டோன்ட் வரி அபவுட் தட். நாங்க ட்ரெஸ் போட்டுக்கிறோம். ஐ மீன் ரிஷி, நான் இவனுக்கு ட்ரெஸ் மாத்திடுறேன். டோன்ட் வரி. ரிஷி, சீக்கிரம் வா. எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்றோம். ஹலோ அங்கிள். ஹலோ ஆண்டி. ஹாய். என்னாச்சு மாம், ஏதாவது வேலையா? இன்னைக்கு எல்லாமே குட் நியூஸ் தான். நீயும் கிளம்பிட்டே இருக்க. இங்க பாத்தியா, அஹானாவோட என்கேஜ்மெண்ட்டும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. And it's tomorrow. எந்த விஷயம் நாளைக்கு வரப்போகுதோ அத பத்தி நாங்க இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு பிரதர். நாளைக்கா? ஆனா எல்லா விஷயத்தையும் எப்படி நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியும்? அதெல்லாம் அரேஞ்ச் ஆயிரும்பா. ஆக்சுவலி நாளைக்கு ஒரு நல்ல முகூர்த்த நாள், அதை நாம மிஸ் பண்ணிட கூடாது. ஆனா கௌதம விட இவர்தான் சீக்கிரமா மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு பாக்குறாரு. அஹானா எங்க வீட்டுக்கு வந்துட்டானா எங்க வீட்டுக்கு ஒரு புது லைஃப் வந்துடும். எக்ஸாக்ட்லி. ஏன் எல்லாரும் மருமகளை ஃபேமிலி மெம்பரா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு புரியல. சொல்ல போனா ஒரு மருமக மட்டும்தான் குடும்பத்தை முன்னோக்கி எடுத்துட்டு போவா. சரியா சொன்ன. எந்த வீட்டுல மருமக இல்லையோ அந்த வீட்டுக்கு அடையாளமே இருக்காது. அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். வீட்டுக்கு வர மருமகளோட குணம் அவ கூட சேர்ந்து வாழும்போது மட்டும்தான் தெரியும். நீங்க எங்க அஹானாவை பத்தி கவலைப்படாதீங்க. அவ கேரக்டருக்கு நாங்க கேரண்டி. நானும் தான். நாங்க எல்லாரும் ஒரே மாதிரி. அவளும் அப்படிதான். I know. She is the best. My sister. நாங்களும் லக்கி தான், ஸ்பெஷலி அஹானா. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்க. ஓகே கூல். அஹானாக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா எங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. லெட்ஸ் டூ இட் டுமாரோ தென். நாளைக்கு எல்லாத்தையும் பண்ணிடலாம். என்ன லட்சுமி, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? முகத்துல சிரிப்பே இல்ல. ரிஷி, நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியே போறீங்களா? அது அது ஆக்சுவலி முக்கியமான இடத்துக்கு போக விட்டுருக்கு, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங். அப்படின்னா அப்போ இன்னைக்கு எங்களுக்கு லக்ஷ்மி கையால சாப்பாடு கிடைக்காதா? பரவாயில்ல, நான் நாளைக்கு தான் என்கேஜ்மெண்ட் இருக்கே. யார்கிட்டயே ஒரு நிமிஷம் பேச கூட டைம் இருக்காது. எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சாகணும். வெளியே நிறைய வேலை இருக்கும்ல. ஆமா அண்ணி, நாளைக்கு இங்க அங்கன்னு அலைய வேண்டியது வரும். அட எவ்வளவுதான் அலைஞ்சா என்னவா? ஆனா நாளைக்கு லக்ஷ்மி கையால பண்ண ஸ்வீட் இருந்தே ஆகணும். என்கேஜ்மெண்ட் அப்புறம் லக்ஷ்மி கையால பண்ற ஸ்வீட். இமேஜின், நாளைக்கு சிறப்பான நாளா இருக்கும். ரிஷி, உங்களுக்கு டைம் ஆகுதுல, நீங்க கிளம்புங்க. யா, I'll see you. Bye uncle. Bye auntie. Bye. நல்லா இரு, சந்தோஷமா இரு.
ரிஷி என் கூட என் கார்ல வந்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம். ஆனா நீ எதுக்காக வர? எக்ஸ்கியூஸ் மீ, அப்போ உன் கூட வேற யார் வருவா? என் பாய் ஃப்ரெண்ட் கம் ஃபியான்ஸேவோட டிவோர்ஸ் ஆகுறத என் கண்ணால நான் பார்க்கணும் இல்லையா? ஐ மீன் அன்பு எல்லாத்தையும் எப்படி ஜெயிக்குதுன்னு நான் பார்க்கணும்ன்ற. அதை பார்க்க நான் வந்து தானே ஆகணும். நான் கார்ல வெயிட் பண்றேன். போகட்டும். லிசன் மலிஷ்கா, உனக்கு வேணும்னா இதெல்லாம் விளையாட்டா இருக்கலாம். யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்னு பார்க்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி இல்ல. ஐ ஹோப் இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன் மலிஷ்கா. ஏன்னா நம்ம 2 பேரும் இப்ப சேர்ந்து ஒரே வழியில போகல, நாம ஒன்னா போகல. ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிட்டோம். அண்ட் இன்னும் நாம நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கு. முதல்ல இது எல்லாத்துக்கும் நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் ப்ளீஸ். அம்மா, நான் என்ன பண்ணணும்னு தான் எனக்கு புரியல. இங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எந்த விஷயத்தையும் யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னமும் லக்ஷ்மி எனக்கு த்ரெட்டா தான் தெரியுறா. த்ரெட்டா தெரியல, அவ மிகப்பெரிய த்ரெட். ஆனா மத்தவங்க இதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இல்லம்மா, நீங்க சும்மா இருங்க. என்ன அமைதியாருன்னு சொல்றீங்க? இல்லன்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் என்ன செய்யணும் அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. வெயிட், நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நீ அங்க போயிருக்க இல்லையா லக்ஷ்மி? கண்டிப்பா நீ அங்க இருந்து திரும்பி வர போறது இல்ல. உன்னை திரும்பி வரவே விட மாட்டேன். யூ வெயிட் அண்ட் வாட்ச். ஜட்ஜ் மேடம் ஒருவேளை கேபின்ல இருப்பாங்க. 5 வருஷம் ஆகுது தெரியுமா? அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம். இப்ப நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு போட்டோ கிளிக் பண்றீங்களா ப்ளீஸ்? ஒரு கிளிக் எடுங்க. எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அதான் போட்டோ எடுத்துக்கிறோம். நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கீங்களா? ஓ சாரி, ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா? லக்கி. ஐ நோ, எவ்வளவு நல்லா இருக்கும்ல 2 பேரும் ஒன்னா, மேட் ஃபார் ஈச் அதர். அதாவது எங்களை மாதிரி. போட்டோ ப்ளீஸ் ப்ளீஸ். 1 செகண்ட். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.